while he was still a long way off, his father saw him and was moved with pity. தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டார். லூக்கா 15:20. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று மிக மிக அருமையான நற்செய்தி. காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மைந்தன். இந்த காணாமல் போன மைந்தன், ஊதாரி மைந்தன் என்று சொல்லப்படுவது ஊதாரி தந்தை என்று சொல்லலாம் என்று வேதத்தை படித்த விற்பனர்கள் கூறுகின்றார்கள். சொத்தே வந்து சொத்தை கேட்டது, சொத்து தன்னையே தத்து கொடுத்தது, தத்து பெற்றதை வித்து எடுத்தது, சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது. இயேசுவா காவியத்திலிருந்து அருமையான வார்த்தைகள். சொத்தே வந்து சொத்தை கேட்டது. அவன்தான் சொத்து. 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் மணியான பிள்ளைகள் அந்த தந்தைக்கு. ஆக தந்தையினுடைய சொத்தெல்லாம் அந்த 2 பிள்ளைகளுக்குத்தான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கொடு என்று முந்திரி கொட்டையை போல முந்திக்கொண்டு, யூத சட்டத்திலே தந்தை இறந்த பிறகுதான் சொத்து பிரிக்கப்பட வேண்டும். தந்தை இருக்கும் பொழுதே தான் தோண்டித்தனமாக அந்த சொத்தை தனக்கு பிடித்தமான வழிகளில் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுக்கப்பட வேண்டுமாம், இளையவனுக்கு 1 பங்கு. ஆனால் இந்த தந்தை எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதனால் சமபாகமாக பிரித்து அவனுக்கு கொடுக்கின்றார். கொடுக்கக்கூடாது என்று நியதி இருந்தாலும் 1 பங்குதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டமாக இருந்தாலும் இரக்கத்தின் மிகுதியினால் கொடுக்கின்றார். சொத்து தன்னையே தத்து கொடுத்தது. அந்த சொத்தை அவர் தத்து கொடுத்தார். கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. கோர்ட்ல கேஸ் போட்டாலும் பஞ்சாயத்து வச்சாலும் செல்லாது. இருந்து அப்பா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பிறகுதான், அப்பாவுக்கு பிறகுதான் உனக்கு சொத்து என்று பஞ்சாயத்து சொல்லும். அந்த தத்து பெற்றதை வித்து எடுத்தது. எல்லாத்தையும் காசு, அடிமாட்டு விலைக்கு விற்று காசு வேணும். இங்க இருந்தா நான் ஜாலியா இருக்க முடியாது. இங்க சட்டத்திட்டங்கள் உண்டு. யூதர்களுடைய அந்த வாழ்க்கை வாழுகின்ற இடத்திலே. ஆகவே இந்த டயாஸ்பரா என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இல்லாத இடத்துக்கு போய் நான் ஜாலியாக இருப்பேன் என்று தத்து பெற்றதை வித்து எடுத்தது. அவன் உழைச்சிருந்தா தெரியும் காசனுடைய அருமை. ஆகவே கையில கிடைச்ச காசு, ஆகவே தான் தோண்டித்தனமாக வித்து எடுத்து இந்த காசு கிடைத்ததினால் சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது. பைத்தியக்காரன் பித்து தலைக்கேறுகிற காசு வந்ததினால் சித்து அடைந்ததாக, எனக்கு எல்லாம் வந்து விட்டது, இனி எனக்கு என்ன கவலை என்று போய் எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு, நண்பர்கள் எல்லாம் போன பிறகு, நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை கவனித்தீர்கள் என்றால், பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் கூட தன் வயிற்றை நிரப்ப முடியவில்லை. எவ்வளவு தூரம் கேவலமாக செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலமாக சென்ற பிறகுதான் அவனுக்கு தந்தையினுடைய அன்பும் தந்தையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுடைய நிலையும் அவன் உணர்கிறான். ஐயோ, என் தந்தையின் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் எப்படி சொகுசாக இருக்கிறார்கள், எப்படி பேணப்படுகிறார்கள் என் தந்தையினால். இங்கு அந்த தந்தையின் மகன் நான் பன்றி தின்னும் நெற்றுகளை கூட தின்ன முடியவில்லையே. பித்து தெளிஞ்சு போச்சு, மப்பு களைஞ்சு போச்சு. இப்பதான் புத்தி வருது. அறிவு தெளிந்தவனாய். வார்த்தைகள் மிக அருமையான வார்த்தைகள். ஆகவே காஸ்பல் இன் காஸ்பல் என்று இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது. உலகத்தில் சொல்லப்பட்ட கதைகளிலேயே மிக சிறந்த கதையாக இந்த ஊதாரி மைந்தன் கதை சொல்லப்படுகிறது. அறிவு தெளிந்தவனாக எழுந்து
இன்றே என் தந்தையிடம் செல்வேன். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், 2 மாசம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துடலாம், பிறகு போகலாம். இல்லை, இன்றே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். அதுதான் மெத்தனோயா என்கின்ற மனமாற்றம். மனமாற்றம் என்றால் போதும், இத்துடன் முற்றுப்புள்ளி வைத்து மறுபடியும் திரும்பி வருவேன். ரைட் அபவுட் டர்ன் என்கின்ற மார்ச் பாஸ்ட் நாம் போகும்போது லெஃப்ட் ரைட் போனால் ரைட் அபவுட் டர்ன், திருப்பி வந்த வழியிலேயே திருப்பி செல்லுதல். இந்த மனமாற்றம் எதை மையமாக வைத்து? தன் தந்தையினுடைய இரக்கத்தை பார்த்து, என் தந்தை எவ்வளவு நல்லவர், அவருக்கு நான் இப்படி செய்து விட்டேனே என்று திரும்புகிறான். சென்ட் ஜான் கிறிசோஸ்டம் 2 வரிகளிலே இவ்வாறு கூறுகிறார்: மெர்சி imitates God and disappoints Satan. இரக்கம் இறைவனை காட்டும், சாத்தானை ஏமாற்றும். இரக்கத்தை இறைவன் காட்டும் பொழுது, நாம் இரக்கத்தை பிறருக்கு காட்டும் பொழுது இறைவனை கொடுக்கிறோம். சாத்தானுக்கு அது ஒரு ஏமாற்றம். இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதனால் அவர்கள் மனமாறி இறை தந்தையிடம் செல்வார்கள் என்பது சாத்தானுக்கு ஏமாற்றம். The father's love makes the dead son return to life. தந்தையின் அன்பு இறந்து போன மகனுக்கு வாழ்வளிக்கிறது. இந்த தந்தை தன்னுடைய மகனின் வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வழிமேல் விழி வைத்து எப்பொழுது தன்னை விட்டு பிரிந்து சென்ற மகன் திரும்பி வருவான் என்று காத்து கொண்டிருந்து தூரத்திலேயே அவனை பார்க்கிறார். ஒரு பிச்சைக்காரனாக, பரட்டை தலையனாக, அழுக்கு ஆடைகளோடு வருகின்றவனை இவரால் இனம் கண்டுகொள்ள முடிந்தது. ஒருவேளை நம் மகனாக இருப்பானோ என்ற சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆகவே என்ன செய்கின்றார்? வரட்டும் கழுத, இப்பதான் புத்தி வந்துச்சா, 4 வார்த்தை நறுக்குன்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு தலையில தண்ணியை தெளிச்சு அப்புறம்தான் உள்ள சேர்ப்பேன், இல்லைன்னா அப்படியே போ, வந்த வழியே போ என்று திட்டுவேன் என்று அந்த கோபத்தினுடைய வெஞ்சம் உள்ளத்தில் இருந்ததா? இல்லை. அதுதான் தந்தையினுடைய மிக மிக சிறந்த இரக்கத்தை ஆண்டவர் இயேசு இப்படி உருவகப்படுத்தி காட்டுகிறார். ஆகவே மேலிருந்து இறங்கி ஓடி வீதிக்கு போகிறார். இயேசு காவியத்தில் மறுபடியும் சொல்லப்படுகிறது, இந்த வீதிக்கு வழிந்தது அன்பு. ஒரு முறை அல்ல, 2 முறை. இந்த காணாமல் போன மைந்தன், கெட்டுப்போன மைந்தன், இவனுக்காக ஒரு முறை. அடுத்தது நம்ம வீட்டிலேயே இருந்துச்சே ஒண்ணு, அதுவும் ஒன்றும் பெருசு இல்லை, 2 ஆப்பையும் கழண்டாப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுவும் முடக்கிட்டு நிக்குது. என்ன வீட்டில் ஒரே பாட்டு கச்சேரி சந்தடி சத்தம் அப்படின்னு. அப்ப இந்த வேலைக்காரங்கெல்லாம் உசுப்புவாங்க. வழக்கமா அப்படிதான். நம்ம ஏதாவது ஒருத்தவங்களாம் சுத்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உசுப்பி விடுவாங்க. நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் தம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற வார்த்தையிலேயே அவளுக்கு இன்னும் கோபம் ஏறுது. இருக்கிறதெல்லாம் போய் வித்து அழிச்சிட்டு ஒன்னும் இல்லாம வந்திருக்கிறான். மீதி இருக்கிற சொத்துல இன்னும் கொஞ்சம் பங்கு கேட்க வர போறான் அப்படின்னு அவனாவது ஒரு பிட்டு போட்டிருப்பான். ஆகவே இவனுக்கு பத்திக்கிட்டு எரியுது. ஆகவே வீட்டுக்குள் வராமல் அவன் வெளியே நிற்கிறான். வெளியே நிற்பது மட்டுமல்ல, அவனுக்காகவும் தந்தை ஓடி வருகிறார். வீதிக்கு வழிந்தது அன்பு. மகனே, நீ என்றும் என் மகன்தான். உனக்கு நான் அடிமை போல உழைத்தேன், எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன். என் நண்பர்களுக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ எனக்கு கொடுத்ததில்லை விருந்தாட. ஊரெல்லாம் போய் சுற்றி திரிந்து சொத்தெல்லாம் அழித்த இந்த உன் மகன், தன்னுடைய தம்பி என்று ஏற்றுக்கொள்வதற்கு கூட அவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. இந்த உன் மகன் வந்ததற்கு கொளுத்த கன்றை அடித்திருக்கிறாயா? நான் வரமாட்டேன், எனக்கு இந்த விருந்து வேண்டாம்
என்று பிணக்கிக் கொண்டு நிற்கிறான். மறுபடியும் தந்தையின் உள்ளத்தில் அந்த காயம், மறுபடியும் அவருக்கு அந்த வருத்தம் அவனை மறுபடியும் அவனுக்கு ஆறுதல் மொழிகளை கூறி அவனையும் உள்ளே அழைக்கின்றார். இவ்வாறு இந்த தந்தையின் இரக்கத்தினுடைய எல்லை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. அருமையாக பாடினோம். அப்பா, நான் தவறு செய்தேன். ஒரு அப்பா என்கிட்ட சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக, ஃபாதர், இந்த பாட்டு என் சின்ன பையனுக்கு எப்படி அவனை உள்ளத்தை தொட்டது என்றால், ஒரு தடவை ஏதோ தப்பு செஞ்சிட்டான், அதை என்கிட்ட சொல்றதுக்கு இவன் இந்த பாட்டு பாடி சொல்றான், அப்பா நான் தவறு செய்தேன் அப்படின்னு இந்த பாட்டை பாடி சொன்னான். இந்த பாட்டை பாடினோடனே என் உள்ளம் கோபத்தை விட்டுடுச்சு. அவனை சரி தம்பி பரவாயில்லை அப்படின்னு என் மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டேன். அப்பா நான் தவறு செய்தேன். எப்பொழுது இறை தந்தையிடம் நம்முடைய தவற்றுக்காக மன்னிப்பை, இரக்கத்தை இறைஞ்சுகிறோமோ அது கொடுக்கப்படுகிறது. எப்படி என்றால், கோரிட்டான் பூம் என்ற அறிஞருடைய வார்த்தைகள், when we confess our sins, God casts them into the deepest ocean, gone forever. Then God places a sign out there that says no fishing. நமது பாவங்களை அறிக்கையிடும்போது கடவுள் அவற்றை என்றும் அழியும்படி ஆழ்கடலில் அமுக்கி விடுகிறார். அங்கு மீன் பிடிக்க தடை என்ற அறிவிப்பையும் வைக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற இறைவனின் தன்மை. There are three phases in the story of the prodigal son. We can identify ourselves with: 1, going away; 2, coming to reason and process of conversion; 3, the return. இதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன். ஊதாரி மைந்தன் கதை 3 நிலைகளை கொண்டது. நம்மை இவ்வாறு தொடர்பு படுத்திக் கொள்ளலாம். 1, பிரிந்து செல்லுதல்; 2, அறிவு தெளிந்து மனம் மாறும் நிலை; 3, திரும்பி வருதல். The father does what the priest does in the sacrament of reconciliation. He welcomes his son back. 2, he forgives. He has shoes to put on his bare feet, a sign that his son is no longer someone else. ஒப்புரவொருட்சாதனத்தில் குரு செய்வதை தந்தை செய்கிறார். தன் மகனை மீளவும் வரவேற்கிறார், மன்னிக்கிறார். அவனது வெறுங்காலில் காலணிகள் அணிவிக்கப்படுகின்றன. அவரது மகன் மேற்கொண்டு அடிமை அல்ல என்பதன் அடையாளம். 3, he reconciles him to the family. He puts a ring on his finger, a symbol of his total reunion with his family. 4, the father celebrates his son's safe return home with a banquet. We are invited for the Eucharistic celebration. குடும்பத்துடன் அவனை சமரசப்படுத்துகிறார். அவனது விரலில் மோதிரம் போடுகிறார். குடும்பத்துடன் சேருவதனுடைய அறிகுறி. தன் மகன் நலமாக திரும்பியதை விருந்துடன் கொண்டாடுகிறார் தந்தை. நாம் விருந்துக்கு, பந்திக்கு அழைக்கப்படுகிறோம். எனவே அலெக்சாண்டர் போப் உடைய வார்த்தைகள், to err is human, to forgive is divine. தவறுவது மனித இயல்பு, ஆனால் மன்னித்தல் தெய்வீகம். Your eyes are only too open to see what is around you and what belongs to you. But look within, see yourself. There you will find things that are much more shameful. Isaac of Stella. உன்னை சுற்றி உள்ளதையும் உனக்குரியதையும் காண உன் கண்கள் அகலத் திறந்திருக்கும். ஆனால் உன்னையே உனக்குள் பார்த்தால் மிக கேவலமானவற்றை காண்பாய். வருந்தி வருபவருக்கு வானகத் தந்தையின் இதய வாசல் எப்போதும் திறந்தே கிடக்கிறது. முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Father, I have sinned against heaven and against you. Have mercy on me. தந்தையே, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என் மேல் இரக்கமாயிரும்.